ஏங்க மன்னிச்சிருங்க. காலையில போலீஸ் விஷயத்துல நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். வண்டியை பிடிச்சு வச்சதும் பயத்துல நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். ஐயோ, அதை இன்னுமா நினைச்சிட்டு இருக்கீங்க? விடுங்க, அதான் முடிஞ்சதே. இருந்தாலும் நீங்க இல்லைன்னா நான் 2000 எடுத்து கொடுத்துட்டு வந்திருப்பேங்க. அதான் ஆல்மோஸ்ட் கொடுக்கவே போயிட்டீங்களே. நான் வந்து தானே தடுத்தேன். இந்த லஞ்சம் வாங்குற ஊழியருங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் ரொம்ப திமிரா கோவமான ஆள் மாதிரி நம்ம கிட்ட காமிச்சுப்பாங்க. ஏன்னா யாரும் அவங்களை கேள்வி கேட்டக்கூடாதுல்ல. நம்ம மக்களும் எதுக்கு வம்பன்னு ஒதுங்கி ஒதுங்கியே வந்துருவாங்க. நம்ம மேல தப்பு இருக்கோ இல்லையோ, எதுக்கு நாம லஞ்சம் கொடுக்கணும்? அப்படி தப்பு இருந்தா அதுக்கு சட்டப்படி என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுக்கட்டும். நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாங்க. ஆனா எல்லாருக்கும் நீங்க சொன்ன விவரம்லாம் தெரியாதுல்ல. போலீஸ்னா பயம் மட்டும்தானே மனசுல இருக்கும். அது என்னவோ உண்மைதாங்க. காக்கி சட்டையை பார்த்தா பாதுகாப்பா ஃபீல் பண்றவங்கள விட மனசுல பயம் வரவங்களோட எண்ணிக்கை தாங்க அதிகம். போலீஸ் இருக்காங்க நம்பி போலான்னு நினைக்கிறவங்கள விட போலீஸை பார்த்து ஒதுங்கி போறவங்க தாங்க அதை விட அதிகம். ஆனா இது முழுக்க உண்மை கிடையாது. போலீஸ்காரங்க இல்லைன்னா இந்த ஊரு இவ்வளவு அமைதியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஊருக்குள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குங்கிற பயத்தினாலதான் இங்க தப்பே கம்மியா நடக்குது. இங்க கூட போலீஸ் வேஷம் போட்டு ஃபோர்ஜரி பண்ணாங்களே, அவங்கள கூட இன்னொரு போலீஸ் தானங்க வந்து பிடிச்சாங்க. கரெக்டு தாங்க. இருந்தாலும் என்ன பண்றது, நீங்க படிச்சவங்க, உங்களுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கு. ஆனா ஜனங்க அப்படி இல்லை இல்லைங்க. ஐயோ, நீங்க படிப்பை வச்சு உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. டாபிக் மாத்துவோம். எந்த டாப்பிக்கை மாத்தினா என்னங்க, என் மனசுல இருக்கிறது ஒரே எண்ணம் தான். இவ்வளோ அறிவான தைரியமான விவரம் தெரிஞ்ச நீங்க என்ன மாதிரி படிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க கிடந்து கஷ்டப்படணும்னு என்னை தலையெடுத்தா உங்க ஆசைப்படி சீக்கிரமே உங்களை அனுப்பி வச்சிடுறேன். ஏங்க, ஒரு வீடியோ ஒண்ணு பரபரப்பா சுத்துதே, அதை பாத்தீங்களா? ஒரு அம்மா குழந்தைய அடிக்கிற மாதிரி. ஐயோ, அதுவா? ரொம்ப கொடுமைங்க. அதை பார்த்தாலே அப்படியே ஈர கொலையே பதறி போதுங்க. ஒரு பச்சை குழந்தை அதை போட்டு இப்படி அடிப்பாங்க அவங்க. அதுவும் பெத்த அம்மாவே பிள்ளைய இவ்வளவு மோசமா அடிப்பாங்கன்னு கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியலங்க. நல்ல வேளை அந்த குழந்தை இப்ப அம்மா கிட்ட இல்லையா, அந்த அம்மாவையும் போலீஸ் பிடிச்சிருச்சான். ஊருக்குள்ள எத்தனையோ விதவிதமா மனுஷங்க இருக்காங்க, என்னங்க பண்றது? நீங்க ஏன் ஒரு மாதிரி ஹாஃப் மைண்டாவே இருக்கீங்க? அப்படின்னா அப்படின்னா உடம்பு இங்க இருக்கும், ஆனா மனசு வேற எதையோ யோசிக்கும். கேட்கறதுக்கு மட்டும் வாய் பதில் சொல்லும், ஆனா மூளை இங்க இருக்காது. ஏதோ ஒரு யோசனையில இருப்பாங்க. இதோ இப்ப நீங்க இருக்கீங்களே இந்த மாதிரி. முன்னாடி எல்லாம் நான் பேசவே மாட்டேன், நீங்க வந்து வந்து பேசுவீங்க. ஆனா இப்ப நான் விடாம பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க 10க்கு ஒரு 2 வார்த்தை கூட பதில் பேச மாட்டேங்கிறீங்க. ஏங்க அப்படி? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தேவைன்னா பேச போறேன், இதுல என்ன இருக்கு? என்ன தேவைன்னா பேசுவீங்களா? தேவைப்படும் போது மட்டும் பேசுறதுக்கு நான் என்ன கஸ்டமர் கேர்ல வேலை செய்யறேன்? புருஷன் பொண்டாட்டினா மனசு விட்டு பேசணும். பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸை பத்தி பேசலாம், இல்லைன்னா பக்கத்து வீட்டை பத்தி பேசலாம், இல்லைன்னா பொறணியாச்சும் பேசலாங்க. ஆனா பேசுங்க. ஏங்க, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, வாங்க வீட்டுக்கு போலாம்.
இவர் என்ன ரொம்ப ஓவரா பண்றாரு? நான் பண்ணது தப்புனா அதுக்காக ஏன் இப்படிலாம் பண்ணணும்? ஓஹோ, தங்கச்சி சென்டிமெண்ட்டை சீண்டிட்டோம் போல இருக்கு. அதான் இவருக்கு இவ்ளோ கோவமா? ஏங்க, நானும் பார்வதியும் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ்னு உங்களுக்கே தெரியும். அவ கெட்டு போயிடணும்னு நினைச்சு நான் இப்படிலாம் பண்ணலங்க. என் தங்கச்சி வாழ்க்கை பறி போயிடுமோன்னு நினைச்சு இப்படி அவசரப்பட்டுட்டேன். இதே பாஸ்கர் முதல்ல பொண்ணு பார்க்க வந்தது என்னோட தங்கச்சியே தான். அது உங்களுக்கே தெரியும். அதுக்கு பிறகு அவர் மனசு மாறி பார்வதி மேல ஆசைப்பட்டுட்டாரு. அதனால எனக்கு கொஞ்சம் மனசுல பயம் வந்துருச்சு. அவ்வளவுதாங்க. தப்புதான், பெரிய தப்புதான். ஆனா நான் 1000 வாட்டி மன்னிப்பு கேட்டேன்ல. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் என் மேல கோவத்தோடயே இருப்பீங்க? இப்படியே ஆளுக்கு ஒரு பக்கம் தனித்தனியா படுக்க எதுக்கு ஒரே ரூம்ல இருக்கணும்? எனக்கு ஒரே ஒரு உதவி பண்றியா? என்ன சொல்லுங்க. எனக்கு தூக்கம் வருது. அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு ஏதாவது பேசணும்னா வெளியே போய் தனியா பேசிட்டு வா போ. என்னது? வெளியே போய் தனியா பேசிட்டு வரணுமா? எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஓ, அப்படியா? பாக்குறேன். நீங்க எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன். ஐயா, இந்தாங்க காபி. எப்படி இருக்குன்னு குடிச்சிட்டு சொல்லுங்க. எப்பவும் குடிக்கிற காபி தானம்மா? இதுல புதுசா சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஐயா, இது ஃபில்டர் காபி. சந்தியாமா வீட்லயே செஞ்சாங்க. ஓ, அப்படியா? இதெல்லாம் கூட தெரியுமாமா உனக்கு? தெரியுமா? இந்தாங்க. சூப்பரா இருக்கே. அது ஒண்ணு அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல மாமா. ஏங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. அம்மா, அப்படின்னா அடுத்த மாசம் மல்லிகை ஜாமான் லிஸ்ட்ல 1/2 கிலோ ஃபில்டர் காஃபியும் சேர்த்துக்கோங்க. வா, காஃபி அருமையா இருக்கு சந்தியா. ஆமா, நம்ம வீட்ல பேப்பர் வந்துருச்சா? மணி 8 ஆச்சேம்மா, இன்னும் கூட பேப்பரை காணோம். இல்லைங்கய்யா, காலையில வாசல் தெளிக்க போகும்போது அங்க கடந்துச்சேயா. அப்புறம் எங்க போச்சு? போய் எடுத்துட்டு வா போ. அம்மா, இது புடிங்க. எங்க போயிருக்கோம்? இந்த பார்வதி, காஃபி எடுத்துக்கோ. தேங்க் யூ அண்ணி. லேசா ஆறி போயிருக்கோன்னு நினைக்கிறேன். நானே ஆறுன பிறகுதான் நீ குடிப்பேன். அப்பா அதான் கொதிக்க கொதிக்க குடிப்பாரு. காஃபியா இருந்தாலும் சரி, நியூஸா இருந்தாலும் சரி, எனக்கு சுட சுட வேணும். ஐயா, இந்தாங்க.
ஜன்னல்ல தான் சொருகி வச்சிருக்காங்க. அப்படியா? எல்லாம் சிவகாமியோட வேலையா தான் இருக்கும். ஆ? இது என்னப்பா? ஆப்கானிஸ்தான்ல இருந்து அமெரிக்கா படைகள்ல வெளியில போய் தாலிபான் படைகள்லாம் உள்ள வந்துட்டாங்களாமே. ஆமா மாமா, அந்த நாடு முழுக்க ஒரே பிரச்சனையாவே இருக்கு. என்ன பேசிக்கிறாங்க? அண்ணன், இதெல்லாம் உலகத்தோட மத்த நாட்டு நியூஸ், உலக செய்திகள்னா. டேய், என்னதுப்பா இது? சரவணா சந்தியா, என்னப்பா இது? என்னப்பா? என்னது? உங்க 2 பேர் போட்டோவும் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குடா. எங்க 2 பேர் போட்டோவா? என்ன மாமா சொல்றீங்க? அட ஆமாமா. இங்க இங்க பாருங்களேன். பட்டதாரி பெண்ணின் சாதுரியம். பல நாட்களாக போலீஸ்க்கு டிமிக்கி கொடுத்த போலீஸ் டீம் கைது. தென்காசி இளஞ்சி சாலையில் நேற்று மாலை காவல்துறை சீருடை அணிந்த அந்த வழியே சென்ற வாகனங்களை வழிமறித்து வசூல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது வடக்கு ரத வீதியை சேர்ந்த சரவணன் என்பவர் அங்கு 2 வீலரில் வந்தார். சரவணனை வழிமறித்து இன்சூரன்ஸ் இல்லை என்பதை காரணமாக சொல்லி 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளனர். அப்படியாடா சரவணா? ஆனால் சரவணனின் மனைவி சந்தியா லஞ்சம் தர முடியாது என்று துணிச்சலாக சொன்னதுடன் அவர்கள் உண்மையான போலீஸ் இல்லை என்பதையும் கண்டறிந்தார். உடனே மாவட்ட காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்து போலீசார் விரைந்து வந்து போலீசார்களை கைது செய்தனர். சாதுரியமாகவும் துணிச்சலாகவும் செயல்பட்ட சந்தியாவை காவல்துறை அதிகாரிகளும் பொதுமக்களும் வெகுவாக பாராட்டினர். அண்ணி, என்னென்னமோ பண்ணிட்டு அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? அது நேத்து ஒரு அப்பா. வீட்ல நேத்து ஒரு வீட்ல டெலிவரி கொடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இது நடந்துச்சுப்பா. ஆனா பேப்பர்ல போற அளவுக்கு அவ்வளவு பெரிய நியூஸா? போலீஸ்காரங்களே கொடுத்திருப்பாங்களா இருக்கும். நிஜமாவே இது ரொம்ப பெரிய விஷயமா? அதுவும் நீ பிடிச்சது வெறும் திருடன் இல்ல, போலீஸ் வேஷத்துல இருந்த திருடன். எப்படிமா இதை கண்டுபிடிச்ச? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல மாமா, போலீஸ்ல இன்ஸ்பெக்டர், எஸ்ஐன்னு ஒரு ரேங்குக்கு தகுந்த மாதிரி ஸ்டார் இருக்கும். நான் அத படிச்சிருக்கேன். ஆனா அவங்க அது எல்லாத்தையுமே தப்பா போட்டிருந்தாங்க. காக்கி கலரை பார்த்தாலே மக்கள் போலீஸ்ல நம்பிடுவாங்க நினைச்சிட்டாங்க போல. அதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். அம்மா, நீங்க இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லம்மா. அதேதான் மேலே, சந்தியா இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை. அவங்க படிப்புக்கும் திறமைக்கும் வேற எங்கேயோ இருக்கணும். சரி சரி, என்ன ரொம்ப பாராட்டுறீங்க. நான் கிளம்புறேன். வா பார்வதி. நில்லுமா ஒரு நிமிஷம் சந்தியா. உன்னை பாராட்டி பேப்பர்லயே வந்துருச்சு. இதுக்கு நாமெல்லாம் சந்தோஷப்பட்டாலும் இதுக்கு சிவகாமி என்ன சொல்லுவாளோன்னு தெரியாது. அதனால முதல்ல இந்த பேப்பரை எடுத்துட்டு போய் பத்திரமா ரூம்ல வைக்கணும். ஆமாப்பா, எதுக்கு வீண் பிரச்சனை? இந்தடா, எடுத்துட்டு போய் ரூம்ல வச்சிரு. அப்பா, நான் படிக்கணும்ல, இருங்க. பொதுவா நீ பேப்பர்லாம் படிக்க மாட்டியே. ஏன்னா இன்னைக்கு படிக்கிறேன், அதனால உனக்கு என்ன? அப்பா,
ஏதாச்சும் பண்ணி அண்ணன் கிட்ட இருந்து பேப்பரை வாங்குங்க. அண்ணனுக்கு தெரிஞ்சா அர்ச்சனா அன்னைக்கும் தெரிஞ்சிடும். அடுத்த நிமிஷம் அம்மாக்கு விஷயம் போயிடும். அப்புறம் பிரச்சனை தான்ப்பா, சொல்லிட்டேன். சொல்லுங்க. டேய் செந்திலே, என்னப்பா? அந்த பேப்பர்ல ஒரு முக்கியமான செய்தி, அத படிக்கணும்னு நினைச்சேன். ஒரு நிமிஷம் குடுறா. ஏன்பா இவ்வளவு நேரம் உங்ககிட்ட தானே இருந்தது? அப்ப படிக்காம இப்ப என்ன படிக்க போறீங்க? கொஞ்சம் சும்மா இருங்க. இல்லடா, ஒரு நிமிஷம் படிச்சிட்டு தரேன்னு சொல்றேன்ல. பா, குடுன்னு சொல்றேன்ல. இல்லப்பா. குடுடா டேய். அப்பா, குடுன்னு சொல்றேன்ல. சொல்றேன்ல, குடுடா இருங்கப்பா. டேய். அப்பா, கேக்குறேன்ல, அப்பா, குடுறா. அப்பா, படிச்சிட்டு சொல்றேன்ல. கொடுத்துறேன்டா. ப்ளீஸ் டேய் அப்பா, குடுறா. அப்பா, படிச்சிட்டு உடனே இருங்கப்பா. கொடுத்துறேன்டா. அப்பா. குடுறா. அப்பா என்னப்பா? ஒரு நாள் பேப்பர் படிக்கலாம் பார்த்தா நான் அறிவாளியாக விட மாட்டீங்கல்ல? கொடுங்க. ஏய், டேய், ஐயோ. ஐயா, உங்களை அம்மா கூப்பிட்டாங்க. எதுக்கு? டேஸ்ட் தீர்ந்து போச்சு, அதை போய் வாங்கிட்டு வரணும். அதானே? எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு. டேய், போடு. டேய், என்ன டாடி, என்ன செய்றீங்க? பா, என்னப்பா பண்றீங்க? டேய், இவ்வளவு பெரிய ஈடா? கடிச்சா கண்டு கண்டா வீங்கிடும், தெரியும்ல? ஈ கடிச்சா எந்த ஊர்லப்பா வீங்கும்? ம், இது தென்காசி ஈப்பா, கடிச்சா வீங்கி. ஆ, சரி, ஈ போயிடுச்சுல. அண்ணா பேப்பர் கொடுங்க. என்னங்க, நான் அதுல ஒரு விளம்பரம் பார்த்தேன். நான் அதை மட்டும் செக் பண்ணிட்டு வந்து கொடுத்துறேன். கொஞ்சம் தாங்களேன். குடுறா. ஏங்க, அந்த விளம்பரம் மட்டும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை மட்டும் நீங்க வெட்டி எடுத்துக்கங்க. ஆ. பேப்பரை கொடுத்துருங்க. ஆ, இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே. சரி, நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ கடவுளே, திரும்பவும் போலீஸா? இந்த சந்தியா இப்போ என்ன ஏழ்றைய கூட்டிட்டு வந்திருக்காளோ தெரியலையே. இங்க சந்தியாங்கிறது நான் தான். வணக்கம். வீட்டுக்கு போலீஸ வர வைக்கிறதே உனக்கு பொழுதுபோக்கா போச்சா சந்தியா? அக்கம் பக்கத்துல எல்லாரும் என்ன நினைப்பாங்க? கேஸ் விஷயமாவோ விசாரணை விஷயமாவோ நான் இங்க வரல. பெருமையான விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன். எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே ரொம்ப நாளா சவாலா இருந்த அக்யூஸ்டுகளை பிடிக்கிறதுக்கு சந்தியா மிகப்பெரிய அளவுல உதவி செஞ்சிருக்காங்க. சொல்லப்போனா இந்த குற்றவாளிகளை பிடிச்சதே சந்தியா தான். நியூஸ் கேள்விப்பட்டதும் எஸ்பி உங்களை நேர்ல பார்த்து நன்றியும் வாழ்த்தும் சொல்லிட்டு வர சொன்னாரு. என் பேரு மலர்கொடி. நான் தென்காசி சவுத் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர். உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆல் தி பெஸ்ட் சந்தியா. நன்றி. பொதுவா போலீஸ பார்த்து எல்லாரும் பயந்து ஒதுங்குவாங்க. ஆனா நீங்க தைரியமா நின்னு பேசி அந்த காக்கி யூனிஃபார்ம்ல இருக்கிறது போலீஸே இல்லங்கறத கண்டுபிடிச்சு கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லிருக்கீங்க. இது பெரிய விஷயம் சந்தியா. இனி ஃபியூச்சர்ல எந்த உதவினாலும் நீங்க தயங்காம எங்க கிட்ட கேட்கலாம். ஓகே மேடம். ஒரு சின்ன விஷயம், எஸ்பி சார் உங்களை நேர்ல பார்க்கணும்னு சொன்னாரு. அதான் உங்களை கையோட கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அது வந்து என்ன ஆச்சுன்னா, போதும், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எல்லாம் எனக்கு புரிஞ்சு போச்சு. நல்ல வசமா வந்து சிக்கினா. இன்னைக்கு அத்தை இவளை வச்சு செய்ய போறாங்க. சந்தியா ஒண்ணு யாரோடையும் வீண் பம்புக்கெல்லாம் போகலையே. இவளா தேடி போய் எதையும் பண்ணல. பிரச்சனை பண்ணவன நியாயமா புடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கா. அது நல்ல விஷயம் தானே.
போலீஸ்காரங்களே நம்ம வீடு தேடி வந்து பாராட்டுறாங்கன்னா பெரிய விஷயம் தானே. அதனால எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்ல. சந்தியா, போயிட்டு வாமா அவங்க கூட. ஒண்ணுதான் கூப்பிடுறாங்கல்ல. அப்பாடி, இப்பதான் சிவகாமி எனக்கு இதயமே டுப்பு டுப்புன்னு துடிக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் ஏதாவது நீ பஞ்சாயத்து ஆரம்பிச்சுடுயோன்னு நினைச்சேன். கண்டதுக்கும் கத்துறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சரவணா, சந்தியாவை வழி அனுப்பி வைடா. சரி, அப்ப நாங்க ஜீப்ல கிளம்பிடுறோம். நீங்க பின்னாடியே வாங்க. இப்பவே அவங்க கூடவே வந்துருவாங்க. வாங்க. ஓகே மேடம். வழி அனுப்பி வைப்போ. அண்ணி, ஆல் தி பெஸ்ட். மறக்காம கமிஷனரோட போட்டோ எடுத்துருங்க. சரியா? எடுக்கிறேன். சரவணா, அப்படியே நம்ம ஸ்வீட் ஸ்டாலுக்கும் ஒரு நாள் வர சொல்றா. அப்புறம் போகும்போது ஸ்வீட் எடுத்துட்டு போயிடு. போவாங்க. நீங்க சும்மா இருங்க. போலாம். நீ கூட்டிட்டு போப்பா. போயிட்டு வரோம். பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துருமா.